Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வடகறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வடகறி ரெசிபிங்கிறது ரொம்பவுமே சிம்பிளான முறையில் குக்கர் வச்சு ஈஸியாக செய்யலாங்க. ரொம்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்கு தேவையான கடலை பருப்பு 4 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் இதில் சோம்பு 1/2 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வடைக்கு தகுந்த மாதிரி குறுகுறுப்பாக அடித்து எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன பைட்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இது வடை மாதிரி ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு அளவுக்கு வெந்தால் போதுங்க. இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நல்லா எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உதுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயிலுங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிடுங்க. கருவேப்பிலையும் நறுக்கி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு தக்காளிங்க இதுவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூளுங்க, கரம் மசாலா, சிக்கன் பொடி, தேவையான அளவு உப்புங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து தண்ணி போதுங்கிற அளவுக்கு பார்த்துட்டு ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ பொரிச்சு வச்சுருந்த அந்த வடையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு வடை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. இப்போ தேங்காய் பால் இது ஆப்ஷனல் தாங்க, வேணால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் விட்டுறலாங்க. 4 விசில் விட்டு எடுத்து இந்த மாதிரி பாருங்கள். உங்களுக்கு போதுமான அளவு தண்ணி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம டிஷ் ரெடிங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.